இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். இயேசுவே நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit. எல்லா சுத்தாவின் கட்டி நம்மளமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி கூடு வச்சிருக்கட்டும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தருளும். Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஆவியானவரே வாரும் ஐயா. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு 2 அரசர்கள் 8வது அதிகாரத்துல இருக்கிறோம். 2 அரசர்கள் 8வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்க அது ஒரு பற்றாக்குறை. இங்க ஒரு 7 வருடத்திற்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எலிஷா அந்த ஒரு பெண்மணிக்கு அவங்க வெளிப்படுத்துகின்றார். நீங்க இருக்காதீங்க, இந்த நகரத்துல இருக்காதீங்க, நீங்க சொந்த ஊருக்கு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுங்க, இங்க இருந்தா உங்களால கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகின்றார். 2 அரசர்கள் 8வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார், அது நாட்டில் 7 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்றார். எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படி செய்தார். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டிற்கு சென்று அங்கு 7 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். 7 ஆண்டுகள் கடந்தபின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசனிடம் முறையிடச் சென்றார். ஆமேன். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. சோ இங்க இந்த ஒரு நம்ம முக்கியமா தியானிக்க போற விஷயம் அப்படின்றது இந்த 7 வருடம் அப்படின்னு பயன்படுத்துகின்ற ஒரு விஷயம். 7 வருடம் இந்த பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கின்றார். 7 வருடம் எதற்காக அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம். இந்த 7 வருடம் வழியா ஆண்டவர் என்ன சொல்ல வராங்க? இந்த பஞ்சம் வழியா திருப்பாடல் 105வது அதிகாரத்துல 16வது வசனம் ஒரு இடத்துல இந்த பஞ்சத்தை வர வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்றது மட்டும் கிடையாது. கடவுளை விட்டு இந்த மக்கள் விலகி சென்று விட்டார்கள், பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளோட இரக்கத்தை விட்டு, கடவுளோட காட்டுகின்ற பாதையை விட்டு அவங்க விலகி சென்று அவங்க சுய ஆற்றல், அவங்க சுய சிந்தனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் காட்டுகின்ற பாதையை விட்டு விலகிட்டாங்க அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். திருப்பாடல் 105ல 16 வாசிக்கிறீங்களா? நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். ஆமேன். பஞ்சம் வருகின்றது, பஞ்சம் வந்திருக்கின்றது. அந்த உணவென்றும் அந்த ஆண்டவர் தான் தருகின்றார் அப்படின்றத உணராம அவங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் இது பண்ணிருக்கேன், அதனால எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்ற ஒரு ஆணவத்துல அவங்க செயல்பட்டு இருக்கும்போது, நான் தான் உனக்கு இது வரைக்கும் உனக்கு கிடைச்சதும் இது மேல உனக்கு கிடைக்க போறதும் என் கரத்துல இருந்தா உனக்கு வந்திருக்கு அப்படின்றது வெளிப்படுத்துவதற்கான ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கையில அது பஞ்சம்ன்றது இல்லை, எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சாலும், கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் ஆண்டவர் ஒரு கொடுக்கிற வெளிப்படுத்துறது இதுதான். ஆண்டவர் தருகின்ற ஒரு ஒன்றிப்பு ஒரு குடும்பத்துல, ஆண்டவர் தருகின்ற சமாதானம் ஒரு குடும்பத்தில் தருகின்றது அவர் கொண்டு வர்றது தான். எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்றதுதான் அப்படின்றத, பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்ற ஒரு கிருபை. அவங்க ஆண்டவர் பாதையை விட்டு விலகி செல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை. அதெல்லாம் எந்த விதமான வேதனையாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவரால் பெற்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட எச்சரிக்கை. பல நேரத்துல நான் சம்பாதிச்சது ஏன் பிள்ளைங்க அப்படின்ட்டு பல நேரத்துல நம்ம சிந்திக்கிறதுனால ஆண்டவரோட தண்டனை நம்ம புரிஞ்சுக்க முடியறது கிடையாது. திருப்பாடல் 148ல இந்த பிரபஞ்சமே முழுவதும் ஆண்டவரோட கரத்தில் இருக்கு, அவருக்கு கீழ்ப்படுகின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட தண்டனை நம்ம பெறும்போது
ஆண்டவரே, எந்த விதத்துல நான் உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துங்க நம்ம சொல்லணும். திருவெளிப்பாடு 11வது அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிப்போம். அதுல சில நிறைய மறைமுகமாக சில பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருவெளிப்பாடு 11வது அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிக்கிறீங்களா? ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு. ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகளுள் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆமேன். ஆமேன். சொல்லுங்க. இந்த 42 மாதங்கள் அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் அப்படின்னு வரும். இதே அடுத்தது 1260 நாள், அதையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 42 மாதம்னு வரும். அதுவுமே 3.5 வருஷம். 3.5 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷங்கள். 7 வருஷங்களுக்கு வந்து இவங்க கஷ்டத்தை வந்து பரப்புவாங்க. இந்த ரோமிய சாம்ராஜ்யத்துல அவங்க வந்து யூதர்களை வந்து ஒரு 10 லட்சம் பேரை வந்து அழிப்பாங்க. அந்த காலகட்டத்துல நடக்க போற விஷயத்தை வந்து கடவுள் இயேசு ஆண்டவர் அவரோட சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அதுதான் இங்க நீங்க பாக்குறீங்க. இது AD 70வது நூற்றாண்டு, 66வது நூற்றாண்டுல இருந்து 73வது நூற்றாண்டு வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். 7 வருடங்கள் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். பல 10 லட்சம் பேர் யூதர்கள் வந்து இறந்துருவாங்க. அந்த ஒரு சில பற்றாக்குறையும் இருக்கும், போரும் இருக்கும். நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க. ரொம்ப கஷ்டங்கள், பல வேதனைகள் அவங்க வந்து அனுபவிப்பாங்க. இது வந்து தானியேல் நூல் 7வது அதிகாரத்துல 25வது வசனத்திலையும் வந்து முன்னாடியே வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். தானியேல் நூல் 7வது அதிகாரத்துல 25வது வசனம். இந்த 3.5 வருஷம் காலம் வருகின்ற ஒரு தண்டனையை பற்றி. அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆமேன். ஆமேன். புனிதர்கள் கரத்தில் ஒப்புவைக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு. சில கஷ்டங்கள், சில வேதனைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்றார், கொண்டு வராங்க. ஆண்டவர் வந்து விரும்புவது கிடையாது. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும், அவரோட பிள்ளைகளாக நம்மளை பாதுகாக்கணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனா ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம உள்ளத்துல வந்து கடவுளும் வேணும், நமக்கு உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி அவருக்கு பின்னாடி நம்ம சென்று விட்டு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில. அதுதான் பிரச்சனை. ஆண்டவரும் வேணும், எனக்கு இந்த உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. கடவுளையும் ஆண்டவரையும் நம்மளால சேவிக்க முடியாது, இந்த உலகமையும் நம்மளால சேவிக்க முடியாது. We cannot serve God and mammon அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பல இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். இந்த உலகமும் வேணும், கடவுளும் வேணும். நம்ம ஆசைப்பட்டு ரெண்டுமே இல்லாம வெறும் கையோட நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் நமக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். மத்தேயு 6வது அதிகாரத்துல 24வது வசனம் வாசிப்பாரு. ஒண்ணு வந்து உலகத்தை வெறுப்போம், இல்ல கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தை வெறுத்தா நமக்கு கடவுளை வந்து நம்ம சொந்தமாக்க முடியும், நம்ம கடவுளோட பிள்ளைகளாக மாற முடியும். மத்தேயு 6வது அதிகாரத்துல 24 வாசிப்பீங்களா? எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆமேன். யாரை வெறுக்க போறீங்கன்னு முடிவு செய்யதான் ஆண்டவர் அழைக்கிறார். யாரை வெறுக்க போறீங்க? இந்த உலகத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை விட நம்ம கடவுளை அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா பல நேரத்துல உலகத்தை கடவுளை விட அதிகமா தான் நேசிக்கிறோம். உலகத்துல இருக்கின்ற விஷயங்கள் நம்ம பெறணும்ன்றதுக்காக கடவுள் பின்னாடியே நம்ம செல்றோம். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து
அது வேதனைக்குரிய கொடுக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிஞ்சுக்க அழைக்கிறார். இப்போ இந்த தண்டனைகள் எல்லாம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்ததுன்னு நான் சொன்னேன். மத்தேயு 23வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இந்த தண்டனைகள்லாம் வரணும்னு அவர் விரும்பவே இல்ல. விரும்பவே இல்ல. எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுகுறாரு. மத்தேயு 23வது அதிகாரத்துல 36ல இருந்து 38 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 36ல இருந்து. இத்தலைமுறையினரே இத்தண்டனைகள் அனைத்தையும் அடைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. ஆமேன். ஆமென். அவருக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து வழி நடத்துவார். எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு நல்ல தகப்பனாக நமக்கு காட்டி தருவார். நம்ம அந்த பாதையில போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஞானத்தை அவர் தருவார். ஆனா அதுக்கு கீழ்ப்படியாம நம்ம போகல அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகள் வந்து நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரத்துல 18ல அவர் வாழ்வும் சாவும் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு அப்படின்றாரு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? அந்த கேள்வி நம்ம உள்ளத்துல வந்துட்டு அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரத்துல 18, 19 வாசிக்கிறீங்களா? இறப்பும் சாவும் நமக்கு முன்னாடிதான் வச்சிருக்கிறாரு. எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். ஆமீன். அடுத்த வசனமும் வாசிங்க. உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆமீன். ஆமீன். இங்க அவரோட அன்பு காட்டுவதன் வெளிப்படுத்துதல் இதுதான். நீங்க கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்வதை நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா கடவுளை நீங்க அன்பு செய்யணும். நம்ம அன்பு செய்யறது கிடையாது. நம்ம நம்மளே தான் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஆசைகளுக்கு பின்னாடிதான் நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அது அப்படி இல்லை. கடவுள் அன்பு செய்யறோம்னு சொன்னா கடவுள் சொல்ற விதத்துல நம்ம வந்து செயல்படணும். யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து வாசிப்பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் எதனால? நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா நீங்க பெற மாட்டேங்கிறீங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு சண்டை. உங்களுக்குள்ள சமாதானம் இல்ல. நீங்க கேட்கறீங்க, பெற மாட்டேங்கிறீங்க. ஏன்னா சுய இன்பத்துக்காக, கடவுளுக்காக இதை நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்படுறது கிடையாது. நம்ம வந்து சுய ஒரு ஆசையினால நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். யாக்கோபு நூல் 4வது அதிகாரத்துல 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கடவுளின் எதிரியாக உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். ஆமேன். ஆமீன். அந்த மாதிரி நம்ம கடவுளை பகைத்து கொண்டு நம்ம செயல்பட்டு அந்த மாதிரி செயல்படும் போதுதான் இந்த 7 வருடம் தண்டனை அப்படின்றத பல பேர் வந்து பெற்றிருக்கின்றார்கள். அது வந்து அது அந்த காலகட்ட மக்களுக்குன்றது மட்டும் கிடையாது. இந்த காலகட்டத்திலையும் இப்போ ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லுவோம். அது 1918ஆம் ஆண்டு
நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா அது 3 வருடம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம பார்த்தோம். 3 வருடம் 3 வருடமாக பிரிந்து இந்த 7 வருடம் தண்டனைனா என்ன? அது 2 மடங்காக ஒரு தண்டனை வந்திருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூபியானிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வருடம் இருந்தது. அது மாதிரி இப்போ கோவிட் நம்ம கோவிட் வழியாக சென்றோம். கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து விக்கிபீடியால போய் பாருங்க 3 வருடம் 3 மாசம் அது ஏறக்குறைய 3 வருஷங்கள் இருந்தது ஏறக்குறைய. அது எல்லாம் உலகெங்கும் பாத்தீங்கன்னா அந்த விதத்துல இருக்கு. வேர்ல்டு வார் 1 3 வருடம் இருக்கு. வேர்ல்டு வார் 2 பாத்தீங்கன்னா 7 வருடங்கள். முதல்ல வந்த தண்டனையில அவங்க நம்ம மனம் மாறாத போது திருப்பியும் வந்த தண்டனை மனம் மாறுதல் தான் ஆண்டவர் வந்து காத்து நிற்கிறார். நம்ம தண்டனைக்காக இல்ல. ஏலிஷா 2 அரசர்கள் 8வது அதிகாரத்துல ஏலிஷா வந்து இந்த அரசரை சிரியா அரசராக போற ஒரு மனிதனை பார்த்து அழுகிறார். ஆண்டவர் வந்து அதுல வந்து ஆண்டவருக்கு சந்தோஷமே கிடையாது. மக்களின் அழிவை பார்த்து, மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து, நம்ம துன்பப்படுவதை பார்த்து அவருக்கு வந்து இன்பம்லாம் கிடையாது. ஆனா அந்த துன்பங்கள், அந்த வேதனைகள் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்கின்றார். நம்ம ஒரு மனமாறுதலுக்கு வரணுன்றதுக்காக தான். ஊதாரி மைந்தன் அவனுக்கு வந்து அந்த பன்னிகளுக்கு கிடைத்தது கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த பன்னிகளுக்கு கிடைச்சதுக்கு அவனுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அவன் அங்கேயே உட்கார்ந்து இருப்பான். ஊதாரி மைந்தனை போல் நம்ம பல நேரத்துல இந்த உலக சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை வந்து ஆண்டவரை பின்னாடி வந்து நம்ம உள்ளத்தை வைத்து நம்ம செல்வது கிடையாது. நம்ம நாவை வைத்து தான் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் வந்து ஆண்டவரோட அன்பை முழுசா ருசிக்க முடியறது கிடையாது. ஆண்டவரோட கிருபைகள் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது கிடையாது. அவருக்கு சாட்சியா உண்மையான ஒரு சாட்சிகளாக இருக்க முடியாது கிடையாது. பல சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை நம்மளை பயன்படுத்தி இருக்கலாம். அது மக்களுக்காக அவர் பயன்படுத்தி இருக்கின்றாரே ஒழிய நம்ம நல்லவர்களாக இருந்ததுனால கிடையாது. அதனால ஆண்டவருக்காக இது செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேன் அதெல்லாம் வந்து முக்கியம். அதனால நம்ம விண்ணுலகம் செல்ல மாட்டோம். ஆண்டவர் நாமத்துல பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமா? அந்த மாதிரி வாழ்ந்ததுனால அந்த பெண்மணியை வந்து ஆண்டவர் பாதுகாக்கின்றார். 2 அரசர்கள் 8வது அதிகாரத்துல ஏலிஷா அந்த பெண்மணி கிட்ட வந்து தனித்துவமாக தேர்ந்தெடுத்து நீங்க வந்து இந்த இடத்துல இருக்காதீங்க 7 வருடம் நீங்க வந்து கஷ்டங்கள் அனுபவிக்க வேணாம் இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிநடத்தலை கொடுக்குறான். மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்துல மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 16 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிப்பார். ஆண்டவர் சொல்றார் யார் அவர் தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவருக்கு ஏற்றபடியாக வாழ்கின்றோ அவர் ஒரு அற்புதமான பாதுகாப்பை அவர் தருகின்றார். வாசிக்கிறீங்களா? மலாக்கி 3 மலாக்கில 3வது அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும். அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோர்க்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோர்க்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். ஆமேன். ஆமேன். இப்ப இந்த காலகட்டத்துல இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. யுக்ரைன்ல பார்த்திருப்பீங்க. யுக்ரைன்ல வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்ல வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் அவரு. ஆனா அதுக்கு தடைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்துக்குள்ள நிக்கலன்னா அது 7 வருஷத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு. அந்த ஒரு பிரச்சனைகள் உலகத்துல அந்த பிரச்சனைகள்ல வந்து சில காலமாக வருகின்றது அப்படின்னு சொன்னா அந்த 3.5 வருடம் 7 வருடம் விஷயங்கள் மனதுல வச்சுக்கோங்க. ஏன் அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஏன் இந்த யுக்ரைனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதான் ஏன் ஆண்டவரே எதனால இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்திருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும். எந்த விதத்துல நான் வந்து உங்களுக்கு நீங்க காட்டுகின்ற பாதையை விட்டு நான் விலகி சென்றிருக்கின்றேன். நீங்க விரும்பாத விதத்துல நான் வந்து செஞ்சிருக்கிறேன் செயல்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கணும். யுக்ரைன் மக்கள் இந்த போர்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து பஞ்சத்துல இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அவங்களுக்கு.
அந்த இருக்கும்போது அவங்க பாவத்தில் இன்னும் அதிகமாக இருந்தாங்க. எப்படி இந்த தாய்லாந்து நாட்டுல சொல்றாங்க, இந்த ப்ராஸ்டிடியூஷன் அதிகமா இருக்கும். அது மாதிரி வந்து யுக்ரைன் வந்து இந்த யூரோப்பிய நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க ஒரு நிறைய அந்த ப்ராஸ்டிடியூஷன் அதிகமாக இருக்கு. சிறு பிள்ளைகள்லாம் கூட அந்த மாதிரி ப்ராஸ்டிடியூஷன் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதோட விளைவுகள் தான், பாவத்தின் விளைவுகள். இந்த மாதிரி சில தண்டனைகள் வரதான் செய்யும். நம்ம கடவுளை விட்டு விலகி விலகி செல்ல நமக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு பாவத்துக்கு நம்ம இருக்கிறோம். பாவத்தில் இருக்கின்றவன் பாவத்திற்கு அடிமை. இந்த அடிமத்தத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு பாவத்துல இருக்கிறோம், நமக்கு வந்து நம்ம செய்கின்ற பாவம் நமக்கு பெரிய தவறாகவே தெரியாது. அதெல்லாம் வந்து எல்லாரும் செய்யற விஷயம் தான். ஆனா வந்து புதுசா ஒண்ணும் செய்யல. சில பேருக்கு வந்து இப்போ நம்ம வார்த்தை, ஆண்டவன் வார்த்தை கேட்கும்போது இது எனக்கு இல்ல வேற யாருக்கும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, எனக்காக சொல்றாங்க. நான் இன்னும் இன்னும் என்ன ஆண்டவரை திருந்தணும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஒழிய, எனக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க பிரதர். ஆனா என்னோட கணவருக்காக சொன்னீங்க, என்னோட மனைவிக்காக சொன்னீங்க, அவங்களுக்காக சொன்னீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நம்மளால வந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற முடியும். மற்றவங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பல பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு தான் மனம் மாறுதல். இன்னும் ஆண்டவரே, இன்னும் நான் எப்படி தாழ்வு நிலைக்கு நான் வரணும், இன்னும் எப்படி நான் என்னை தாழ்த்திக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். தாழ் நிலையில இருக்கின்றவர்களை வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் வந்து பாதுகாப்பார். எப்படி மாதாமாவும் இயேசு ஆண்டவருக்கு பின்னால ஹேரோது வந்து கொலை பண்ணுவதுக்கு வராங்கன்னா ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில போனோம் அப்படின்னு சொன்னா அற்புதமான வல்லமையான பாதுகாப்பை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பாதையை விட்டு விலகி சென்றோம் அப்படின்னு சொன்னா தண்டனைகள், ஐ மீன் சாதாரண விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளா மாறும். சாதாரண விஷயங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளா மாறும். அப்படி இல்லை, ஆண்டவரே இன்னும் எந்த விஷயத்துல நான் வந்து மனமாறுதல் வரணும் எதிர்பார்க்கறீங்க? எல்லா விஷயத்திலும் நம்ம பாவம் செய்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த விஷயத்துல நான் வந்து இப்போ பினான்ஸா இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய விஷயத்துல நம்ம வந்து உரிய விஷயங்கள், அந்த டைத் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தை வந்து நம்ம கெட்டாம கூட இருக்கலாம். அதெல்லாம் அப்ப நம்ம பொருளாதார விஷயத்துல வந்து நமக்கு சில பிரச்சனைகள் வரும். நம்ம அடுத்தது வேற எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி சென்றோமோ அந்தந்த விதத்தில் நம்ம தண்டனை கொண்டு வந்து ஆண்டவர் வந்து சோதிப்பார். சில பிரச்சனைகளை அனுமதிக்கின்றார். ஏன்னா அந்த அந்த காசு வழியில் நம்ம ஆண்டவர் வந்து அவர் வந்து மதிக்காத போது, அவருக்கு உரியது கடவுளுக்குரியது கடவுளுக்கு, சீசருக்குரியது சீசருக்கு நம்ம கொடுக்காத இருக்கும் போது, கடவுளை நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அவரு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத போது, நம்ம இந்த மாதிரி ஒரு சில தண்டனைகள் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவருக்கு மதிக்காத போது நம்ம சில பிரச்சனைகள் வரும். அது வழியாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது நான் தான் உனக்கு தந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம அதை புரிஞ்சு ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது அவரோட ஆசீர்வாதத்தை உறுதியாக நம்ம பெறுவோம். நம்ம மனமாறுதல் எந்தெந்த விஷயத்துல மனமாறுதல தேவையோ அதை அவர் அனுமதிப்பார். சில பிரச்சனைகளை அனுமதிப்பார். அவர் புரிந்து கொள்ள அழைக்கிறார். நம்ம எந்தெந்த வேதனைகள் நம்ம சென்றிருக்கின்றோமோ அதுல வந்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சியே கிடையாது. மனம் மாறுதல்ல மட்டும்தான் அவர் மகிழ்ச்சி காண்றார், அவர் பார்க்கிறார். மனம் மாறுதல் அதுக்காக காத்து நிற்கின்றார். அந்த ஊதாரி மைந்தன் கதையில வந்து அப்பா வந்து அவர் காத்து நிற்கின்றார். ஊதாரி மைந்தன் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லி காத்து நிற்கின்றார். அந்த மாதிரி நம்ம மனம் மாறுவோம் அப்படின்னு சொல்லி காத்து நிற்கின்றார். சிறு பிள்ளைகளாக ஆகாமல் அந்த மனம் மாறுதல் நம்ம உள்ளத்துல நம்மளால அந்த முழுமையான நிறைவான மனம் மாறுதல் நம்ம வராது. உலகத்தையும் ஆண்டவரையும் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி போறதை விட அதிகமா நம்ம வந்து உலகத்துக்கு பின்னாடி தான் சென்றுட்டு இருக்கோம். அது ஒரு கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம், வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரின் கிருபை நமக்கு இல்லாம ஆக நம்ம ஒரு பிள்ளைகளாக செயல்பட முடியாது. உள்ள இருக்கின்ற அனைத்து ஆசைகள் கடவுளை வந்து விட்டு விலகி செல்ல நம்மளால ஜெபிக்க முடியாது. சின்ன சின்ன விதத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கடவுளை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் விலகி சென்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நமக்கு ஜெபிக்க தோணாது, ஜெபிக்க முடியாது. நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம்,
இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, காலையில இருந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். இதெல்லாம் அடையாளங்கள். கடவுள் மேல இருக்கின்ற அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்ற அடையாளங்கள் இதெல்லாம். ஜெபிக்க தோணாது. வீட்டுல சில சண்டைகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சாதாரண விஷயங்களுக்காக இந்த பிரச்சனைகள் இருக்கும். நம்மளால மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. ஆண்டவரின் கிருபை நம்ம வாழ்க்கையில இருந்து குறைஞ்சிருச்சுன்றது அடையாளங்கள் இதெல்லாம். ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம விட்டு விலகி கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் வெளிப்படுத்துதல். உள்ளத்தை அர்ப்பணி. ஆண்டவரே, உள்ளத்துல நான் உங்களை விட்டு வெகு தூரம் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். உங்களை எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்க உள்ளத்தை கழுவும். உள்ளத்துல கட்டுகள் நிறைய இருக்கு. உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும். தூய்மையாக்கும். விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். எந்தெந்த விதத்துல உங்களை கண்கள் திறக்கப்படட்டும். எந்தெந்த விதத்துல உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உங்க ஞானத்துக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்ற மக்களாக எங்களை மாற்றும். ஞானத்திற்கு ஏற்றபடியாக செயல்பட உலகத்தை விட்டு விலகி உங்களை முழு உள்ளத்தோட நாடுகின்ற மக்களாக, வார்த்தையால் மட்டுமல்ல. பல நேரத்துல வார்த்தையில ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுவோம். ஆனா செயல்ல ஆண்டவருக்கு வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டு இருக்கு. இது மத்தேயு 15வது அதிகாரத்துல 8வது வசனம் ஆண்டவர் தர வாசிக்கிறீங்களா? மத்தேயு 15:8. இவங்க உள்ளத்துல உதடுல இருந்துதான் பல நேரத்துல ஆண்டவரை இது பண்றோம். ஆனா உள்ளம் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் சென்றிருக்கு. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 15:8. அவர் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆமீன். இந்த பரிசேயர்களை பத்தி சொல்றாரு. பல நேரத்துல வெளி தோற்றத்துல நம்ம நல்ல விதமா செயல்படலாம். ஆனா உள்ளத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்ன்றது மறக்காம அவருக்கு உகந்த மாதிரி எப்படி செயல்படணும் அப்படின்னு பல நேரத்தில் நம்ம செய்யற தவறு நமக்கு தெரியாது. ஆனா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டா தெரியும். நம்ம செய்கின்ற தவறுகள் நமக்கு தெரியாது. நம்ம கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண கூட வாழ்ந்துட்டு இருக்கு. நான் எப்படி உங்க கணவர் இல்லை உங்க மனைவி கிட்ட கேட்டுப்பாரு, நான் செயல்படுறது உனக்கு நான் செயல்படுறது சரியா தவறா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுப்பாரு. எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்ற ஒரு மனநிலையில கேட்டுப்பாரு. அப்ப அவங்க கிட்ட இருந்து உண்மைகள் அவங்க சொல்லுவாங்க கரெக்டா. ஏன்னா நம்ம மற்றவங்க தப்ப நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடும். நமக்குள்ள இருக்கின்ற தப்பு நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவன் கிருபையினால. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இளைப்பாறுதல் தாரும். ரத்தத்தால் எங்களை கழுவும். தூய்மையாக்கும். விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும். இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள், ஜெபிக்க முடியாத இருக்கின்ற அனைத்து கட்டுகள் உடைக்கப்படட்டும். நாவில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த விதத்தில் உங்களை விட்டு நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம் உங்களுக்கு புரிந்துதல் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. திருப்பாடல் 19வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருக்கு. திருப்பாடல் 19வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆண்டவரே எனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற குற்றங்களை எனக்கு வெளிப்படுத்த அருளும் ஆண்டவரே. வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 19ல 12ல இருந்து 14 வாசிக்கிறீங்களா? தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தியானிங்க, இந்த 3 வசனங்களை தியானிங்க. இதை ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவர் ஆழமான மாற்றங்களை கொண்டு வருவார், ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice evening.